good morning. Welcome to Chemistry School of Learning YouTube channel. See, நம்ம யூனிட் 6 நடத்திட்டு இருக்கோம் PGTRB போர்ஷன்ல. லாஸ்ட் கிளாஸ் வந்து Ziegler-Natta catalysis நடத்தணும். இன்னைக்கு நாம புது டாபிக் ஆரம்பிக்கிறோம். that is inorganic photochemistry அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்குறோம். Inorganic photochemistry. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது photochemical reactions of coordination compounds. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ photochemical reactions of coordination compoundsல நான் வந்து எடுத்துக்கிறது வந்து chromium 3 complexes எடுத்துக்கிட்டேன். ஓகே, முதல்ல inorganic photochemistryனா என்னன்னு தெரியணும். ஸோ இது ஃபோட்டோகெமிஸ்ட்ரினாவே தெரியுது உங்களுக்கு. லைட் அதை பேஸ் பண்ணியிருக்கு, அப்சார்ப்ஷன் அதெல்லாம் வந்து கம்பைண்டாக இருக்குது. இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் லைட் இன்டியூஸ்டு பிஹேவியர் ஆஃப் வேரியஸ் மெட்டல் காம்பவுண்ட்ஸ். மெட்டல் காம்பவுண்ட்ஸ் வந்து லைட்டை எப்படி யூஸ் பண்ணி லைட்டை அப்சார்ப் பண்ணி அதில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்கிறது தான் ஃபோட்டோகெமிஸ்ட்ரி. த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஜென்ரலி ஆல்டர்ட் பை தி அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் இருக்கணும், கண்டிப்பாக அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் உள்ள தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்ளை ஆகும். Typical metal compounds have a characteristic number, that is coordination number of molecules or ions, that is the ligands directly bonded to the metal center. See, நம்ம எடுத்துட்டதே coordination compound. உங்களுக்கு தெரியும் coordination compoundனா metal atom center இருக்கும், அது சுற்றி இருக்கிறதெல்லாம் ligands. அந்த நம்பர் ஆஃப் ligands தான் நம்ம வந்து coordination number அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் தான் இது சொல்லுது. Only certain wavelength of light are absorbed by transition metal complex அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ inorganic photochemistryனா இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதில் எதில் பார்க்குறோம்னா chromium 3 காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா chromium 3 காம்ப்ளெக்ஸ். ஸோ நான் எழுதியிருக்கேன் photochemical reactions of coordination compounds chromium 3 complexes அப்படின்னு சொல்லுவோம். Chromium 3 complexes undergo such photochemical reactions. என்னென்ன ரியாக்ஷன்ஸ்? அக்வேஷனை பண்ணலாம், ஆனேஷன் பண்ணலாம், ரெசிமைசேஷன் பண்ணலாம், ஐசோமரைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். Chromium 3 complexes undergo ligand substitution அப்படின்னு சொல்கிறோம். when irradiated in the field absorption bands. இருக்கிற நமக்கு ஒரு லிகாண்ட் இருக்கும், அந்த லிகாண்டை இன்னொரு லிகாண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறது இதில் பாசிபிள். இதில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்ட எக்ஸாம்பிள் ஹெக்ஸமின் குரோமியம் 3+ அயான் undergo initial photo substitution of a single ligand அப்படின்னு. இங்கே நான் எழுதியிருக்க ரியாக்ஷன் பாருங்கள். ஹெக்ஸமின் எழுதியிருக்கேன், NH3 6 times 3+. in presence of photo, in presence of light, ஹைட்ரோனியம் அயான் எடுத்துக்கிட்டேன். இந்த NH3 வந்து இதில் இருக்க ஒரு NH3 இங்கே இருக்க ஹைட்ரோனியம் அயானில் இருக்க ஹெச்சோடு சேர்ந்து NH4+ போயிடுது. இங்கே இருக்க ஹைட்ரோனியம் அயானில் இருக்க OH வந்து இங்கே ஜாயின் ஆகுது. CH3 இங்கே இருக்க NH3 வந்து ஒன்று போயிட்டதுனால இங்கே 5ன்னு எழுதியிருக்கேன், OH twice 3+ அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது என்னது? லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். குரோமியம் எக்ஸ் ஹெக்ஸமின் 2+ அயான் காம்ப்ளெக்ஸஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன் இன் அமோனியா அக்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இங்கே எக்ஸ்ன்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டேன், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் சல்ஃபிகேஷன் அக்கரிங் டு எ லெஸ்ஸர் எக்ஸ்டென்ட். அதே நான் எழுதுறேன். குரோமியம் எக்ஸ் ஹெக்ஸமின் 2+ அயான் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் வித் வாட்டர். இப்போ இங்கே என்ன நடக்குது? 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த காம்பவுண்ட் வந்து சிஸ்ன்ற ஒரு காம்பவுண்ட். குரோமியம் எக்ஸ் NH3 5 times வந்து ஒரு NH3 வெளியில் வந்துடுது. இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு NH3 வெளியில். இந்த வாட்டர் மாலிக்யூல் வந்து 2 மாலிக்யூல்ஸ் எடுத்துட்டோம்னா OH twice 2+ அயான். இன்னொரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. குரோமியம் எக்ஸ் வந்து வெளியில் போயிடுது, NH3 5 times. இந்த H2O வந்து எப்படி ஸ்பிட் ஆகுதுன்னா OH twice 3+ அயான். அப்படி 2 டைப் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எதில்? எக்ஸ் அக்வேஷன் ரியாக்ஷனில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்வேஷன் ரியாக்ஷன் என்னது? இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்க. அக்வேஷன் ரியாக்ஷன்னா என்னது? இந்த இடத்துல அக்வேஷன் குரோமியம் 3 காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனில் இதுவும் ஒரு டைப்பு. அக்வேஷனாக இருக்கலாம், ஆனேஷனாக இருக்கலாம், ரெசிமைசேஷனாக இருக்கலாம், ஐசோமரைசேஷனாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். தி photochemical and thermal substitution reactions of chromium 3 complexes can follow quite different stereochemical reactions அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டீரியோகெமிக்கல் ரியாக்ஷன் அது அண்டர்கோ பண்ணுது. இந்த தெர்மல் அக்வேஷன் ஆஃப் டிரான்ஸ். சிஸ்னா குரூப் வந்து சேமாக இருக்கும், டிரான்ஸ்னா ஆப்போசிட் சைடில் இருக்கணும். குரோமியம் இங்கே குளோரினும் இருக்குது, எத்திலீன் குரூப்பும் இருக்குது. ப்ரொசீட்ஸ் வித் ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன், வேரஸ் ஃபோட்டோ அக்வேஷன் இஸ் அக்கம்பனிட் பை எ ஹைலி ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைலி ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட். நம்ம எடுத்துகிட்ட எக்ஸாம்பிள் என்னது? டிரான்ஸ், CR, CL,
EN twiceன்னு சொல்கிறேன் நான். CrCl EN twice அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் 2 molecules எடுத்துக்கிட்டேன். இதோடது 2 molecules எடுத்துக்கிட்டேன். இது எப்படி சப்ஸ்டியூட் ஆகுதுன்னா CrCl ethylene twice OH, இந்த வாட்டர் மாலிகுல் வந்து OH twice, இங்கே இருக்க Cl வந்து ஒரு Cl வெளியில் போயிடுது. அதே டிரான்ஸுக்கு பதிலாக சிஸ்ன்னு வந்ததுன்னா Cr, இந்த Cl இங்கே இருக்குது, அதே மாதிரி Cl வெளியில் போயிடுது, எத்திலின் ட்வைஸ் OH 2+ அயான் அப்படின்னு சொல்லுவோம். இது டிரான்ஸ் ப்ராடக்ட்டும் கிடைக்குது, சிஸ் ப்ராடக்ட்டும் கிடைக்குது. ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோன்னா இன்ஆர்கானிக் ஃபோட்டோகெமிஸ்ட்ரினா என்ன, அதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னால் மெட்டல் ஆட்டம் சென்டராக இருக்கும், அது சுற்றி லிகாண்ட் இருக்கும், அதுதான் நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் தான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்கிறோம். இந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறோம். இதுவே ஃபோட்டோகெமிஸ்ட்ரினாவே அது லைட் இன்டியூஸ்டு பிஹேவியரை பற்றி படிக்கிறது தான் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ இதில் நான் குரோமியம் காம்ப்ளெக்ஸ் 3 காம்ப்ளெக்ஸஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.